குட் மார்னிங். சாட்டர்டே மார்னிங் ஃப்ரெண்ட்ஸோட மேல்கோட்டை டெம்பிளுக்கு கிளம்பியாச்சு. ஸோ மார்னிங் ஆல்மோஸ்ட் 6:15 பெங்களூர் ஜேபி நகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ காரில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. மிஸ்டர் கிருஷ்ணன் இருட்டில் இருக்கோம், மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், சாகர் டிரைவர் சாகர். ஸோ ஜேர்னி ஸ்டார்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வருது. சார் வந்து வெளிச்சம் காட்டுறாரு. நம்ம ஒளி விளக்கா இருக்க ட்ரை பண்றாரு, வழிகாட்டியா இருக்காரு. இந்த கோயிலுக்கு போறதுக்கு காரணம் இவர் தான். ஸோ மேல்கோட்டைக்கு போகிறோம். மேல்கோட்டை, தொண்டனூர் ரெண்டு கோயிலும் புனித சேத்திரம். இது 108 திவ்ய தேசத்தில் வராது இது. பட் இருந்தாலும் இது வந்து ராமானுஜர் அங்கே பரிச்சயமாக இருந்ததுனால ரொம்ப பிரசித்தி பெற்ற சேத்திரம் இது. இந்த கோயிலில் வந்து பல அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்த கோயில் இது. போக போக இந்த கோயிலை பற்றி பயணத்தில் சொல்லுவோம். குரு பரம்பரா தனியம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே வேதாந்த தேசிகம். இந்த தனியனோட சிறப்பு என்னென்னா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமாளோட நம்ம குரு பரம்பரை தான் முதல்ல போட்டுருவாங்க. அதாவது ஆச்சாரியனோட அனுகிரகம், ஆச்சாரியனோட அன்பு இருந்தால் தான் நம்ம பெருமாளையே பார்க்க முடியும், சேவிக்க முடியுன்றது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிரதானமான ஒன்று. மற்ற சம்பிரதாயத்தில் இல்லாத ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதுதான் வந்து ரொம்ப போற்றி பாடப்படும். அதாவது முதல்ல ஆச்சாரியனோட அனுகிரகம் இருக்கணும். ஏன் ஆச்சாரியனோட அனுகிரகம் இருக்கணும்னா, அவர் தான் நம்மளுக்கு வழிகாட்டி. பெருமாளுக்கு எப்படி போகணும், பெருமாளை எப்படி சேவிக்கணும், அவர் பெருமாளுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத வந்து தெளிவாக எடுத்து உரைத்தவர்கள் தான் நம்ம குரு பரம்பரையில் இருக்கிற ஆச்சாரியன். அதில் தான் வந்து லக்ஷ்மிநாதர், லக்ஷ்மிலேருந்து ஆரம்பித்து லக்ஷ்மிநாதன் தான் ஸ்ரீனிவாசன். ஸோ லக்ஷ்மிலேருந்து ஆரம்பித்து லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுனி நாதமுனிகள்ன்ற ஒரு இருக்கார் பாருங்களா, அவர் தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முதல். ஸோ அவர்லேருந்து ஆரம்பித்து ராமானுஜர் வரைக்கும் நம்ம குரு பரம்பரையில் வந்து தொடர்ந்து இருக்குது. இன்னி வரைக்கும் வந்து நிறைய ஆச்சாரியர்கள் எழுந்திருக்கார். ஸ்ரீமத் ஆண்டவன், அப்புறம் அகோபுரமடம் ஜீயர், இவர்கள்லாம் எழுந்திருக்கார். இவரோடலாம் நம்ம வந்து இவங்களோட இருக்கிறதே வந்து பெரிய விஷயம். அவங்களோட சேர்ந்து பழகி இருந்தால் தான் நம்ம பெருமாளையும் பெருமாளோட அனுகிரகத்தையும் நம்ம வந்து சேவிக்க முடியுன்றது ஐதீகம். இப்போ நம்ம 3 பேரும், நான், பாலகணேசன், ஸ்ரீனிவாசுலு, இவங்க 3 பேரும் இந்த புனித சேத்திரமான மேல்கோட்டைக்கு போகிறோம். மேல்கோட்டை போகிறதுக்கு முன்னாடி தொண்டனூர் ராமானுஜர் அங்கே தான் 12 வருஷம் இருந்தார். அந்த புனித சேத்திரத்துக்கு பயணிக்கிறோம். போக போக அடியேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதுதான் முதல் பிரச்சாரம். அதை வந்து ஏதாவது தவறு இருந்தால் க்ஷமிக்கவும் அடியேன். மேல்கோட்டைக்கும் தொண்டனூருக்கும் எப்படி போகணும்னு தெரியாமல் இருப்பேன். எஸ்பெஷலி வந்து தமிழ்நாடு சென்னையிலேருந்து வரவங்களுக்கு. ஏன்னா அங்கே வந்து டைரக்ட் ட்ரெயின் வசதிகள் பெருசாக இல்லை. நம்ம என்ன பண்ணணும், எதிர் வந்து லால்பாகோ இல்லைன்னா வந்து வந்தே பாரத் சதாப்தி பிடிச்சி பெங்களூருக்கு வந்துட்டு, பெங்களூர்லேருந்து சென்னையிலேருந்து சதாப்தி எல்லாமே மைசூருக்கே டைரெக்டாக போயிடுது. ஸோ நல்லது தானே. 2 ஆப்ஷன். அதான் இவர் சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன். ஒன்று, நீங்கள் மைசூர் வரைக்கும் டைரெக்டாக போயிட்டு அங்கேருந்து ஒரு லோக்கல் கேபோ இல்லை டாக்ஸியோ பிடிச்சி தொண்டனூர் மேல்கோட்டை 30 கிலோமீட்டர் தான் அங்கேருந்து முன்னாடியே வந்துடும். மைசூருக்கு முன்னாடியே வருதுன்னா, ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம டைரெக்ட் மைசூர் போகிறதுனால ரிவர்ஸில் வர வேண்டியதாக இருக்கும். வந்து நீங்கள் வந்து தொண்டனூருக்கும் மேல்கோட்டைக்கும் போயிட்டு ஒரு கார் ஹயர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டரில் வந்து உள்ள இது 2 சேத்திரத்தையும் நம்ம வந்து சேவிச்சிடலாம். இல்லை பெங்களூரில் வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவா இருந்தாங்களோ, இல்லைன்னா வந்து உங்கள் சொந்தக்காரா இல்லை உறவுக்காரா, இல்லைன்னா வந்து உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவன் வீட்டில் வந்து நைட்டு தங்கிட்டு காலையில் வந்து ஒரு கேபையோ இல்லை பஸ்ஸையோ பிடிச்சி நம்ம மேல்கோட்டைக்கே டைரெக்டாக போகலாம். ஸோ இது 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ மொத்தம் 150 கிலோமீட்டர் ஆகும் பெங்களூர்லேருந்து. மைசூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தோராயமாக. இந்த க்ஷேத்திரம் வந்து 12:30 மணி போல் இருக்கும். செல்வநாராயண பெருமாள் கோயில், மேல்கோட்டை கோயில். யோக
நரசிம்மர் மலை மேலே இருக்கார். அதுவும் 12:30 போல் வந்து இருக்கும். தொண்டனூர் வந்து ஒரு டைமிங் பெருசாக கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிற பட்டர் தான் வந்து கவனிக்கிறார். அங்கே தொண்டனூருக்கு இப்போ அந்த தொண்டனூரில் வந்து அங்கேயும் யோக நரசிம்மர் இருக்கார். அவர் முன்னாடி வந்து 2 பெரிய க்ஷேத்திரங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த க்ஷேத்திரம் தெரியாது. அது யுனெஸ்கோ சர்டிஃபைட் க்ஷேத்திரங்கள், ரொம்ப பெருசு அது. அது வந்து ஒன்று வந்து பார்சாதி சுவாமி பெருமாள், இன்னொன்று வந்து நம்பி நாராயண பெருமாள். இவங்க 2 க்ஷேத்திரங்களும் வந்து பார்க்கறது வந்து சால சிறப்பு. அது நீங்கள் அந்த அதிசயத்தை நேராக போய் தான் பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒய்சாலா டைனாசிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். வந்து நம்ம ராமானுஜ சரித்திரத்தை பார்ப்போம். மேல்கோட்டை தொண்டனூரை பற்றி பேசணுன்னா நீங்கள் ராமானுஜ சரித்திரத்தை பற்றி தெரியாமல் நீங்கள் பேசவே முடியாது. அப்படி என்ன அதில் வந்து ஏன் இவரோட சரித்திரத்தை பற்றி நம்ம பேசாமல் அந்த புனித சேத்திரத்தை பற்றி ஏன் பேசக்கூடாதுன்னா, மேல்கோட்டைனாலே ராமானுஜர், தொண்டனூர்னாலே ராமானுஜர், ராமானுஜர்னாலே மேல்கோட்டை. அப்பேற்பட்ட புனித கஷேத்திரத்தை பற்றி பேசினா நம்ம முதல்ல ராமானுஜரோட அவதாரத்தை வந்து நம்ம முதல்ல பார்ப்போம். 10ஆம் நூற்றாண்டு, அதாவது 10-17 அவர் பிறந்தவர் பகவத் ராமானுஜர். அவர் பிறந்த இடம் பூதபுரி. இப்போ அது ஸ்ரீபெரும்புதூர்னு சொல்லுவாங்க, ஆனால் அது இயற்பெயர் வந்து பூதபுரி. கேசவ சோமியாஜுலு, காந்திமதி அம்மா இவங்களுக்கு வந்து மகனாக பிறந்தார். ஆனால் வந்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கழித்து தான் ராமானுஜர் பிறந்தார். அதுக்கு வந்து நிறைய யாகங்கள் வந்து சோமியாஜுலு சுவாமிகளும் காந்திமதி அம்மாவும் பண்ணாங்க. பல வருடங்களுக்கு அவருக்கு வந்து புத்திர பாக்கியமே கிடையாது. ஒரு நாள் வந்து சோமியாஜுலு கனவுல வந்து பார்த்தசுவாதி பெருமாள், நம்ம திருவல்லிக்கேணியில் எழுந்திருக்காரே பார்த்தசுவாரதி, அவர் வந்து அவர் கனவுல வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து புத்திர காமோட்சி யாகம் பண்ணினா உனக்கு வந்து ஒரு எல்லாரையும் போற்றப்படும் ஒரு குழந்தை பிறப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு கனவு வந்தது. அதை வந்து அவர் வந்து தரிச்சுக்கிட்டு ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து நம்ம பார்சாதி பெருமாள் கோயிலுக்கு வந்து அந்த புத்திர காமோட்டி யாகத்தை பண்ணார். பண்ண 10வது மாதத்திலேயே அவதரித்தவர் தான் நம் ராமானுஜர். ராமானுஜரோட இயற்பெயர் லக்ஷ்மண முனி, அதுதான் அவரோட உண்மையான பெயர். ஏன் லக்ஷ்மண முனின்னு வச்சாருன்னா, அவர் பிறந்தோடனே அவர் பார்க்கும்போது அவர் தேஜஸ் சொல்லுவாங்களே, முகப்பொழிவு, அது வந்து லக்ஷ்மணர் மாதிரி இருக்குமா. அதாவது ராமரோட தமையார் இருக்காரே லக்ஷ்மணன், அவரை மாதிரி இருக்குமா. அதனால் வந்து அவருக்கு வந்து லக்ஷ்மணன்னு பேர் வச்சாங்க. அதுதான் மருவி சமஸ்கிருதத்தில் ராம அனுஜக அப்படின்வாங்க. அதாவது ராமரோட தம்பி, அதுதான் ராமானுஜாவோட அர்த்தம் என்னென்னா ராமரோட தம்பி, அதுதான் ராமானுஜா அப்படின்னு வந்து 10-17 10-17 ஆம் ஆண்டு சித்திர மாதம் ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதுரை நட்சத்திரம் ரொம்ப பிரசித்தி பெற்ற நட்சத்திரம். 10-17 திருவாதுரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தான் சுவாமி ராமானுஜர். இப்போ 2017 அவரோட 1000வது ஆண்டு ரொம்ப பல சிறப்பாக கொண்டாடினோம். நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதை. ஸோ அவர் பிறந்தோன்னு இப்போ நம்ம அவர் பிறப்பு இதை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அடுத்தது அவர் எங்கே படித்தார், எப்படி வந்து மேல்கோட்டைக்கு வந்தார்னா போக போக நம்ம பார்ப்போம். ராமானுஜரோட பிறப்பை வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து ராமானுஜர் வந்து எங்கே பயின்றார், எங்கே படித்தார், அவர் படித்தபோது அவரோட ஆச்சாரியன் சொல்கிறதோட வாத்தியாரோ டீச்சர் எப்படி வேணால் சொல்லலாம், அவருக்கும் இவருக்கும் இருந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் என்னன்றதை பற்றி பார்ப்போம். ராமானுஜருக்கும் அவரோட டீச்சருக்கும் இருந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தோம், ராமானுஜர் வந்து அந்த புத்திர காமோட்டி யாகம் பிறந்ததுக்கப்புறம் ராமானுஜர் பிறந்துட்டார். அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்புறம் அவர் கொஞ்சமாக பழகி வளர்ந்துனே இருந்தார். அப்போவே ராமானுஜர் சிறு வயசில் இருக்கும்போதே எல்லா சமூகத்தோடையும் பசங்களோடையும் விளையாடணுன்ற ஆர்வம் வந்து அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது. அது வந்து இயற்கையாகவே அவருக்கு இருந்தது. யாரும் அவருக்கு எதுவும் சொல்லிலாம் கொடுக்கல. இருந்தாலும் அவருக்கு மேல் வகுப்பான பிராமண வகுப்பில் பிறந்தாலும் அனைத்து சமூகமும் ஒன்று அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவர் எல்லாரோடையும் வந்து சேர்ந்து தான் விளையாடினார் ஸ்ரீபெரும்புதூர்லேயே. அவரும் அவரோட மாமா பையன், அவரோட மாமா யாருன்னா திருமலை நம்பி. இன்றைக்கும் நீங்கள் திருப்பதியில் போனீங்கன்னா அந்த பிரிட்ஜு மாதிரி ஏறி கீழே இறங்குவோம் பாருங்கள், அந்த கோயில் பிரகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு இப்போ ரைட் சைடில் ஒரு சன்னதி இருக்கும், திருமலை நம்பி சன்னதி. அவர் யாருன்னா அவர் தான் ராமானுஜரோட மாமா, சொந்த மாமா.
திருப்பதியில் நீங்கள் வந்து அந்த க்யூவில் வைகுண்ட க்யூவில் வந்து வருவோம் இல்லையா, வைகுண்ட க்யூவில் வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி கிராஸ் பண்ணி திருப்பியும் வந்து கோயில் பிரகாரத்துக்குள்ளே இறங்குற மாதிரி இறங்குவோம் பாரு. அப்படி இறங்கும் போது ரைட் சைடில் இருக்கும் ஒரு சின்ன பூங்காவனம் மாதிரி இருக்கும், ஒரு பார்க் மாதிரி. அந்த பார்க் நடுவில் ஒரு சன்னதி இருக்கும். இன்றைக்கும் போய் பாருங்க, அடுத்த தடவை யாரும் அதை பார்க்காம விட்டாலும் போய் பாருங்க. அதுதான் வந்து திருமலை நம்பியோட சன்னதி. ஸோ அந்த அவர் யாருன்னா ராமானுஜரோட மாமா, சொந்த மாமா. அவரோட பையன் கோவிந்தன் பேர். அவர் தான் பிற்காலத்தில் எம்பார்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க, எம்பார். ஆனால் அவரோட உண்மையான பேர் கோவிந்தன். ஸோ கோவிந்தனும் ராமானுஜரும் ரொம்ப திக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நினச்சிக்கலாம். இவன் 2 பேரும் எங்கே போய் படித்தாருன்னா திருப்புட்குழி, காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 8-9 கிலோமீட்டர் இருக்கும், பெங்களூர் ஹைவே ரோட்டில் திருப்புட்குழி. அங்கே தான் வந்து அவர் வந்து பாடசாலைலாம் படித்தார். அவரோட டீச்சர் யாருன்னா பேர் யாதவ பிரகாஷன். யாதவ பிரகாஷருக்கும் ராமானுஜருக்கும் என்னதான் குருவாக இருந்தாலும் ராமானுஜருக்கு யாருமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அவர் சொல்கிறதுல பாதி டிபேட் பண்ணுவார் ராமானுஜர். இது யாதவ பிரகாஷருக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா இவன் வந்து சின்ன பையன், 16 வயசு பையன், நம்மளை எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசிகிட்டே இருக்காரு. ஏன்னா ராமானுஜருக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த கேள்வி கேட்குற ஞானம் உண்டு. ஒன்று புரியலைன்னா வந்து கேட்பார், ஏன் எதுக்குன்னு கேட்பார். அந்த காலத்தில் இருக்கிற டீச்சர்களோ இல்லை குருகாரர்களுக்கோ பிடிக்காதது. என்னடா அது நம்ம சொல்லிக் கொடுக்கணும், நம்ம சொல்கிறது ரைட்டுன்ற மாதிரி போவாங்க. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தார். இந்த ஒரு ராமானுஜர்னால அங்கே மற்ற பசங்களுக்கு எல்லாம் வந்து பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு இவர் எப்படியாவது வந்து நம்ம ஒழிச்சு கட்டிடணுன்ட்டு ராமானுஜரை ஒரு புனித பாத யாத்திரைக்கு கூப்பிட்டுட்டு போனார். இங்கே எங்கே கூட்டிகிட்டு போனார், காசி வரைக்கும், அங்கே கங்கா வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு அங்கேயே நம்மளை இவனை தொலைச்சிட்டு வந்துடுவோம், இல்லை ஒழிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு வந்து இந்த சொந்த குருவாக இருக்கிற, சொந்த டீச்சராக இருக்கிற யாதவ பிரகாசர் யோசித்தார். இது வந்து கோவிந்தனுக்கு தெரிஞ்சு போச்சு. கோவிந்தன் தான் ராமானுஜரோட கசின். தெரிஞ்சு போய் மாமா பையனா? ஆமாம், கசின். தெரிஞ்சு போய் வந்து கோவிந்தன் வந்து ராமானுஜர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார், இந்த மாதிரி வந்து யாதவ பிரகாஷர் இதை பிளான் பண்ணுறார், நீ வந்து எங்கே இப்போ ஒன்றுமே அங்கே போய் ஒழிக்கணும்னு இருக்கார். ராமானுஜர் சொன்னால் எனக்கு பெருமாள் இருக்கார், எனக்கு இன்னும் அதெல்லாம் பாதிப்பு வராதுன்ட்டு. அதே மாதிரி அவர் அந்த கங்கா நதி கரையோரம் வரைக்கும் போனார், காசி வரைக்கும், அங்கே நார்த்தில். அங்கே வந்து இவரை தொலைச்சிடலாம், இல்லை ஏதாவது காட்டில் விட்டுடலாம் அப்படின்ட்டு வந்து ராமானுஜரை கூப்பிட்டுட்டு போனார் யாதவ பிரகாஷர். அங்கே ஒரு அடர்த்தியான காடு, புலி, சிங்கம், கரடி, இன்னும் வர மிருகங்கள்லாம் வர காட்டில் போய் ராமானுஜரை ஒழிச்சிட்டு வந்துட்டார். ஆனால் ராமானுஜருக்கு எதுவுமே இல்லை. ராமானுஜர் தான் ஜெகதாச்சாரியராச்சே, பெருமாளே அவரோட இருக்கிறவராச்சே. ராமானுஜருக்கு என்ன பண்ணல, கண்ணை மூடினார். ஒரு 2 வயசான பாட்டிகள் வந்தார். ஒரு பாட்டி, தாத்தா 2 பேரும் பக்கத்தில் வந்து, என்னப்பா இங்கே தனியாக நின்றுருக்க, இல்லை எனக்கு எங்கள் ஊருக்கு போக வழி தெரியல, உன் ஊர் எது அப்படின்னு கேட்டார். ராமானுஜருக்கு சொல்ல தெரியல. வா நான் கூட்டின்னு போகிறேன்னு அந்த 2 வயசானவாளும் வந்து ராமானுஜரை கூட்டின்னு போனார். ராமானுஜர் அடுத்த நிமிஷம் கண்ணை திறந்து பார்த்தார், அந்த 2 வயசானவங்களும் காணோம். ஏன்னா அது இவ்வளோ தூரம் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காரு, இப்போ நம்ம ஊர் மாதிரி இருக்கேது, இது எங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு திரும்புகிறார். இங்கே திரும்பி பார்த்தா தூரத்தில் வரதராஜ சுவாமி பெருமாளோட கோபுரம் தெரியறது ராமானுஜருக்கு. என்னது, நம்ம வந்து நார்த்தில் எங்கேயோ இருந்தோமே, இங்கே எப்படி வந்தோன்னா இது எல்லாம் யார் நம்மளை கூட்டின்னு வந்தா, அந்த ஸ்ரீமன் நாராயணனே நம்மளுக்கு வந்து கூட்டின்னு வந்து இங்கே விட்டுருக்கார் ராமானுஜர். ஸோ அப்பேற்பட்ட ராமானுஜருக்கு பெருமாளுக்கும் இருக்கிற சம்பந்தம் அதுதான். ஸோ அங்கே இருக்கிற கேஞ்சஸ்லேருந்து கண்மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே பெருமாளே ராமானுஜரை வந்து கூட்டின்னு வந்து அவரோட இடத்துல வந்து விட்டு போனதாக வந்து ஒரு சேத்திரம். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வெளில போனீங்கன்னா ராமானுஜர் தீர்த்தம் ஆடின கிணறு இருக்கும், சால கிணறுன்னு பேர். திருப்புக்குழி போகிற பக்கத்தில் எல்லாரும் தயவு செய்து போய் பாருங்க. பெங்களூர் ரோட்டில் தான் இருக்குது, காஞ்சிபுரத்துலேருந்து 6 கிலோமீட்டர். அந்த சால கிணறுல ஒரு தீர்த்தம் ஆடி நேராக வரதராஜ பெருமாள் கோயிலில் போயிட்டு சேவிச்சுட்டு அவருக்கு அடியேன்னு வந்து வணங்கினார். இது வந்து ஒரு பெரிய நம்ம இதை வந்து யாதவ பிரகாஷர் கேள்விப்பட்டுட்டு ராமானுஜர் இன்னும் சாவலியா அப்படின்னு வந்து நினச்சார். அதுக்கப்புறம் தான் திருப்பியும் வந்து ராமானுஜர் சாதாரணமாக ஆள் இல்லை, பெருமாளே அவரோட இருக்கவர், நம்ம திருந்தி வாழணும்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து யாதவ பிரகாஷரே ராமானுஜரோட டிசைபிளாக மாறிட்டார். அடியே ராமானுஜரை பற்றி திரு கிருஷ்ணன் அவர்கள் அருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் எங்கே பிறந்தார், அவங்க பேரண்ட்ஸ் எப்படி, அப்புறம் அவங்க குருநாதர் கிட்ட எப்படி பயின்றாங்க, குருநாதர் கிட்ட இருக்க எப்படி சேஞ்சஸ் வந்தது. அவர் முதல்ல ராமானுஜரை என்ன பண்ணணும்னு நினச்சாரு, ஆனால் அவரோட ஒரு அதிசயம் நடந்ததுனால அவரோட எண்ணங்கள் எப்படி மாறின,
அதனால் எப்படி குருவாக இருந்தவர் அவருக்கே சிஷ்யர் ஆனார்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த இடம் வந்து ஷோலே மூவி, அமிதாப் பச்சன் அந்த காலத்தில் சூப்பர் ஹிட்டான மூவி இந்த இடத்துல தான் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ராம்நகரம் உங்களுக்காக. இது வந்து பெங்களூர் டு மைசூர் அந்த வேல ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வருது. இது வரைக்கும் ராமானுஜரோட படித்ததை பற்றி பார்த்தோம். எங்கே அவர் படித்தார், எங்கே பிறந்தார், எங்கே படித்தார், அதை பார்த்தோம். ஸோ திருப்புக்குழியில் தான் அவரோட 16 வயசு வரைக்கும் அங்கே நல்லா படித்தார். ஸோ ராமானுஜருக்கு 16 வயசு ஆகிடுது. ஸோ அவங்க அப்பாவுக்கும் வந்து முடியாமல் இருக்குது. எப்படியும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றது வந்து ரொம்ப விருப்பப்பட்டார்கள். ஸோ 16 வயசில் ராமானுஜருக்கு வந்து தஞ்சாம்பாள் என்ற ஒரு பாரியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ராமானுஜருக்கு பெரிய நாட்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நாட்டம் இல்லைன்னா விருப்பம் இல்லை கல்யாணத்துலலாம். பட் இருந்தாலும் அப்பா அம்மா சொல்கிறது கேட்டதுனால கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்தில் வந்து நாட்டம் இல்லாத சொல்கிறதுனால ராமானுஜருக்கு வந்து அவரோட காஞ்சிபுரத்தில் அப்போது குடிபெயர்ந்துட்டாங்க ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து. ஏன்னா அங்கே தான் வந்து பாடசாலை, யாகசாலை எல்லாம் அங்கே இருக்கிறதுனால அவர் அங்கே படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறதுனால அவங்க அவர் கல்யாணம் ஆனவுடனே வந்து அவர் வந்து காஞ்சிபுரம் போயிட்டார். இது நடுவில் வந்து அவங்க அப்பாவும் இறந்துட்டார். ஸோ அவங்க அம்மா, தஞ்சாம்பாள் மனைவி, ராமானுஜர் இவங்கெல்லாம் வந்து காஞ்சிபுரத்தில், இன்றைக்கும் நீங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் ராமானுஜர் வாழ்ந்த வீடை பார்க்கலாம். அந்த ஈஸ்ட் கோபுரம்னு சொல்லுவாங்க, கிழக்கு கோபுரம் என்ட்ரன்ஸில் அந்த வீதியில் போனீங்கனாலே 4வது வீடோ 5வது வீடோ லெஃப்டில் வரும். அங்கேயே போட்டிருப்பா ராமானுஜர் வாழ்ந்த வீடுன்ட்டு. அதை அடுத்த தடவை யாராவது நீங்கள் சேவிக்கணும்னா போய் சேவிக்கலாம். ஸோ ராமானுஜர் வந்து தேவராஜ சுவாமி காஞ்சி வரதருக்கு கைங்கரியம் செஞ்சுட்டு தான் இருந்தார். என்ன கைங்கரியம்னா என்ன மாதிரி கைங்கரியம்னா, அங்கே இருக்கிற தீர்த்தத்தில் குளத்தில் தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து பெருமாளுக்கு வந்து அந்த அபிஷேகத்துக்கோ இல்லை வந்து அந்த இது தீர்த்தம் ஆடுறதுக்கெலாம் வந்து உதவி பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதுதான் அவரோட டெய்லி வேலையே. அது தவிர வந்து ஏதாவது பாடசாலை எங்கேயாவது இருந்தாருன்னா அங்கே போவார். ஸோ இல்லற வாழ்க்கை அப்படி ஓடிட்டு இருந்தது. அவருக்கு பெரிய நாட்டம் இல்லை இந்த டிப்பிக்கல் சொல்லுவாங்களே அந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லைஃப் ஸ்டைலில். அப்போது இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். ராமானுஜருக்கு வந்து திருக்கட்சி நம்பிகள் அப்படின்னு வந்து பூந்தமல்லியில் எழுந்தருளியுள்ள சுவாமிகள். இவர் திருக்கட்சி நம்பிகள்ன்ற ஒரு சுவாமிகள். இவர் வந்து பிராமண வகுப்பு சேர்ந்தவர் கிடையாது. ஸோ அப்படியே நான் இன்னும் வந்து டீட்டெயிலாக சொல்ல விருப்பப்படலை. இவர் கொஞ்சம் வந்து வேறு சமூகத்தை சேர்ந்தவர். திருக்கட்சி சுவாமிகள் வந்து பூந்தமல்லியிலேருந்து நித்தியம் டெய்லி பூ தொடுத்து காஞ்சிபுரம் வரைக்கும் நடந்து வந்து வரதராஜ சுவாமிக்கு வந்து கைங்கரியம் செஞ்சுட்டு திருப்பியும் வந்து பூந்தமல்லிக்கே வருவார். ஸோ அவருக்கு வெண்சாமரம் வீசுறன்ற ஒரு இதுவும் இருக்குது. வெண்சாமரம்னா ஃபேன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த காலத்தில். அது வந்து காஞ்சி தேவ பெருமாளுக்கு வந்து அவர் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன் காஞ்சி தேவ பெருமாளுக்கு திருக்கட்சி நம்பிகள் அதை கைங்கரியம் பண்ணார்னா, அவருக்கு வந்து பெருமாள்கிட்ட இருக்கணும், அதுதான் அவரோட விருப்பமே. அதனால் வந்து முதல்ல என்ன பண்ணார், திருப்பதிக்கு போனார். நான் உனக்கு வந்து வெண்சாமரம் வீசுகிறேன் அப்படின்னார். ஸ்ரீனிவாசர் சொன்னார், நான் இருக்கிறதோ குளிர் பிரதேசம், இங்கே வந்து மலை மேலே நின்றுன்னு இருக்கேன், எனக்கு நீ வெண்சாமரம் இன்னும் ஃபேன் வீசினா இன்னும் நல்லா நடுங்கும், எனக்கு நீ வீச வேண்டாம், காஞ்சிபுரம் போ. காஞ்சிபுரத்தில் வந்து தேவ பெருமாள் வந்து அக்னிலே வளர்ந்தவர். அவர் அக்னிலே வந்ததுனால தான் அவர் மூஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திட்டாக இருக்கும் வரதராஜ சுவாமிக்கு. ஸோ நீ அவருக்கு போய் வெண்சாமரம் வீசு அப்படின்னு சொன்னதுனால நித்தியம் பூ கைங்கரியம் பண்ணி மாலை போட்டுட்டு வெண்சாமரம் வீசிட்டு திருப்பி வந்துடுவார். இதுதான் வந்து அவரோட நித்திய அனுசந்தானம். யாருக்கு? திருக்கட்சி நம்பிகள் சுவாமிக்கு. ராமானுஜருக்கு இவர் மேலே ரொம்ப அபிப்பிராயம். இவர் இவ்வளோ பக்தியாக இருக்காரு, இவ்வளோ தூரம் வந்து நடந்து வராரு, இவர் நம்ம சமூகமும் கிடையாது, இருந்தாலும் வந்து இவர் வந்து எப்படியாவது இவர்கிட்ட நம்ம வந்து சிஷ்யனாக சேர்ந்துடணுன்ற வந்து ராமானுஜருக்கு வந்து ரொம்ப ஆவல். ஆனால் ஊரில் இருக்கவெல்லாம் சொல்கிறார், நீ வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர், நீ போய் வந்து அவர்கிட்ட போயெல்லாம் பழகலாமா,
பேசலாமா இந்த மாதிரி இது இல்லாமல் ராமானுஜர் அதை பற்றிலாம் கவலைப்படுறவரே கிடையாது. ஏன்னா அவர் தான் ஜெகதாச்சாரியராச்சே, அவரே இதெல்லாம் போய் கேட்டுருக்க போகிறார். இருந்தாலும் வந்து திருக்கட்சி நம்பிகள் எப்படியோ சவகாசம் வச்சுட்டார், பழக்கப்படுத்திக்கிட்டார் அவரோட. திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜரோட ஒரு 20-30 வயசு பெரியவர். ராமானுஜர் 16 வயசு தான், திருக்கட்சி நம்பிகளுக்கு வந்து ஒரு 50 வயசு கூட இருக்கும். அப்போது நான் அடியேன் தவறாக சொல்லியிருக்கலாம், பட் ஏஜ் டிஃப்ரென்ஸ் அவ்வளோ கூட இருக்கலாம். இப்படி இருக்கிற ஒரு இதில் ராமானுஜர் வந்து திருக்கட்சி நம்பிகள் நீங்கள் நம்ம ஆற்றுக்கு வரணும், வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு போகணும் அப்படின்றது வந்து ராமானுஜருக்கு இருந்த ஒரு பெரிய விருப்பம். திருக்கட்சி நம்பிகளை அவாய்ட் பண்ணார். அதை நான் வந்து வர முடியாது உங்கள் ஆற்றுக்கெல்லாம், நீங்கள்லாம் வந்து வேறு சமூகத்தில் இருக்கிறவர், இல்லை நீங்கள் வந்தே ஆகணும், என்னோடய தஞ்சாம்பால் உங்களுக்காக நன்னா கைங்கரியம் பண்ணி வச்சுருக்கா, நீங்கள் நித்தியம் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு. சரி நான் ஒரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கட்சி நம்பிகள் போயிட்டார். ராமானுஜர் வந்து நித்தியம் வேலை பண்ணுறது அந்த இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திருக்கட்சி நம்பிகள் சரி ராமானுஜர் இல்லத்துக்கு போவோமே, அவாத்துக்கு போய் சாப்பிட்டு வருவோமேன்னு போனார். அப்போ ராமானுஜர் இல்லை, அவாத்தில் வந்து தஞ்சாம்பால் மட்டும்தான் இருந்தார். யார் நீங்கோ அப்படின்னு தஞ்சாம்பால் கேட்டார். நான் தான் திருக்கட்சி நம்பிகள், இந்த மாதிரி தேவபெருமாள் காஞ்சி தேவபெருமாளுக்கு கைங்கரியம் செஞ்சுட்டுருக்கேன், ராமானுஜரோட சவகாசம் எனக்கு இருக்குது, அவர் வந்து என்னை வந்து போஜனம் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொன்னார், அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. தஞ்சாம்பாளுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவர் வந்து வேறு சமூகத்தை சேர்ந்தவர், அதனால் சுத்தமாக அவர் வரதே பிடிக்கல. வாங்க அப்படின்னு வந்து ஏதோ சொல்லணும் அவர் ஆற்றுக்காரர் வந்து கூப்பிட்டாருன்னு சொல்கிறதுக்காக சொல்லிவிட்டு வெளியிலேயே திண்ணையிலேயே வந்து ஒரு இலையை போட்டு அங்கேயே பரிமாறி அவர் அமுச்சு விட்டார். அவரும் வந்து நல்லா சாப்பிட்டு கிளம்பிட்டார். ராமானுஜர் அப்புறம் எங்கெல்லாம் சுற்றிட்டு வரார் வீட்டுக்கு. அப்போ தஞ்சாம்பால் அந்த இடத்த அவர் உட்காந்து சாப்பிட்ட இடத்த தண்ணி போட்டு நல்லா தொடச்சி பெருக்கிட்டு இருந்தார். என்னது திடீர்னு தண்ணி போட்டு நல்லா தொடச்சி பெருக்கிற, எதுக்கு இதை பண்ணுற அப்படின்னு ராமானுஜர் கேட்டார். இல்லை இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், நீங்கள் தான் வந்து அவரை கூப்பிட்டீங்க சாப்பிட்றதுக்குன்னு சொன்னார், அவர் சாப்பிட்டு போனார், ஸோ அந்த இடத்த வந்து நான் சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னா. ஐயோ இவ்வளோ பாவத்தை செஞ்சிட்டியே நீ, அவரோட இலையில சாப்பிடணுன்றதுனால தானே நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ அவர் வந்து கிளம்புனதுக்கப்புறம் அவர் இடத்தையே வந்து இவ்வளோ சுத்தம் பண்ணி நீ பண்ணுறியே, இதெல்லாம் வந்து ஆகுமா? எனக்கு உன்னோட சவகாசமே வேண்டாம், நீ வந்து நீ வந்து என்னோடய பாரியாளாக இருக்கவே வந்து விருப்பப்படலை, எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து ராமானுஜருக்கும் தஞ்சாம்பாளுக்கும் சண்டை நித்தியம். ஏன்னா ராமானுஜர் அனைத்து சமூகத்திலும் தன் சகோதர போல இருக்கணும்னு நினச்சா, தஞ்சாம்பாள் அதுக்கு அப்படியே வேறு மாதிரி இருக்கணும்னு நினச்சா. இதனால் வந்து 2 பேரும் பிரிஞ்சுட்டார். இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது ராமானுஜர் எப்படி சன்னியாசியாக ஆனால், ராமானுஜர் எப்படி சோழ அரசரை வந்து எதிர்த்தார், அதுலேருந்து எப்படி தப்பித்து மேல்கோட்டைக்கு போனார், மேல்கோட்டையில் என்ன பண்ணார், எப்படி வாழ்ந்தார்ன்றது நான் அடுத்தது சொல்கிறேன். ரொம்ப நன்றி கிருஷ்ணன், ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிட்டு இருக்கீங்க. ராமானுஜரோட இல்லற வாழ்க்கையை பற்றி, அதுவும் சுவையாக அந்த மகானோட அருமை பெருமை, அந்த காலத்திலேயே அவர் அந்த ஜாதி மத பேதங்களை நீக்க எப்படி முன்னிறுத்தினார்ன்றது அருமையாக தெரிஞ்சுது. அண்ட் முக்கியமான நெக்ஸ்ட் டிஸ்கஷன் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். மேல்கோட்டையை நோக்கி எதனால் எதற்காக பார்க்கலாம். கிருஷ்ணா என்னடா ஒன்று எடுக்கணுமா? நம்ம இது வரைக்கும் ராமானுஜருக்கும் அவர் மனைவி தஞ்சாம்பாள், திருக்கட்சி நம்பிகளை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். இந்த மனைவியும் ராமானுஜருக்கும் இருக்கிற இந்த சண்டைகளையும், சண்டைன்னு சொல்லக்கூடாது, அது பெரிய வார்த்தை, கருத்து வேறுபாடு, அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம அடுத்தது வந்து ராமானுஜர் இதெல்லாம் பார்த்துட்டு இல்லற வாழ்க்கையிலிருந்து விடுபடலான்னு முடிவெடுத்தார். ராமானுஜர் இந்த செய்கையெல்லாம் பார்த்ததுனால தஞ்சாம்பாள் அவர் அப்பா அம்மா வீட்டுக்கே சென்று விட்டாள். ராமானுஜர் காஞ்சிபுரத்திலே கைங்கரியத்தை தொடர்ந்தார். நித்தமும் அந்த தீர்த்தத்திலேருந்து
குளத்துலேருந்து தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து தேவபெருமாளுக்கு அபிஷேகம் செய்கிறதையும் உதவுறதையும் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு முறை நம்ம ஆச்சாரியன் நம்ம ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், லக்ஷ்மிநாத சமாரம்பம் நாதயான மத்தியமம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே வேதாந்த தேசிகம். இது என்னென்னா ஆச்சாரிய மாலை. நம்ம பெருமாள்லேருந்து லக்ஷ்மிலேருந்து பெருமாள்லேருந்து நாதமுனிகள்லேருந்து அப்படியே வந்து ஆளவந்தார். அப்போ இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆளவந்தார் தான் முதல் ஆச்சாரியன் ராமானுஜர் காலத்தில். அவரும் அவர் கோஷ்டியோடு சேர்ந்து தேவபெருமாள் காஞ்சி தேவபெருமாள் சேவிக்கிறதுக்காக காஞ்சிபுரம் வந்திருந்தார். அப்போ வரும்போது எதிர்த்தாப்புல அஜானுபாகவனா ராமானுஜர் 6 அடிக்கு மேலே அகண்ட தோல், பெரிய திருமண் நெத்தி ஃபுல்லாக திருமண். அவரை பார்க்கணுன்னா பெருமாளை பார்த்த மாதிரியே இருக்குமா ராமானுஜரை நேரில் பார்த்தோம்னா. அப்பேற்பட்ட தீட்சிதை ராமானுஜருக்கு உண்டு. ஆளவந்தார் வந்து கோயிலுக்கு வரார் சேவிக்கிறதுக்கு. எதிர ராமானுஜர் வரார் கையில் தீர்த்த குடத்தோட. ஆளவந்தார் அவர் சிஷ்யர்களை கேட்குறார், யார் அது அப்படின்னு. சிஷ்யர்கள் சொல்கிறார், இவர் தான் வந்து ராமானுஜர், திருப்பரம்புதூரில் பிறந்தவர், பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யறதுக்காக நித்தமும் வந்து தண்ணியை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சிஷ்யர்கள்லாம் ஆளவந்தார்கிட்ட சொல்கிறார். ஆளவந்தார் அப்படியே பார்த்தார் ராமானுஜர். உள்ளுக்குள்ளே ராமானுஜருக்கு வந்து ஆளவந்தாருக்கு உள்ளுக்குள்ளே ராமானுஜரை பற்றி நிறைய ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர் தான் நம்ம அடுத்த சம்பிரதாயத்தை காப்பாற்ற போகிறார் அப்படின்றதெல்லாம் தோன்றுறது. ஏன் தோன்றுறதுன்னு அவருக்கும் தெரியல அந்த சமயத்தில். இப்படி இருந்தாலும் அன்னைக்கு கைங்கரியங்கள்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் ஸ்ரீரங்கத்துக்கே போயிட்டார் ஆளவந்தார். அப்படி போயிட்டு இருக்கும்போது காலங்கள் ஓடுகிறது. ராமானுஜரும் பல சூத்திரங்கள் பாஷ்யங்களில் வந்து கற்றுக்கொண்டு இருந்தார். அப்போது ஸ்ரீரங்கத்தில் ஆளவந்தார் வயதாகிவிட்டது. அவருக்கு வந்து அடுத்தது தமக்கு அப்புறம் யார் இந்த சம்பிரதாயத்தை காப்பாற்ற போகிறார் அப்படின்ற ஒரு ஐயம், ஒரு சந்தேகம் எழுந்தது. அவருக்கு மனசெல்லாம் ஓடின்னு இருக்கிறது ராமானுஜரை பற்றி தான். காஞ்சிபுரத்தில் ராமானுஜர் இருக்காரே, அவர் தான் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தை காப்பாற்ற போகிறவர். இப்போ இருக்கிற காலம், அதாவது அவ இருக்கிற காலம் வந்து 10ஆம் நூற்றாண்டு. அப்போ சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பயங்கர போட்டி சண்டைகள்லாம் வந்த காலங்கள். அந்த சமயத்தில் ராமானுஜர் மாதிரி ஒருத்தர் நமக்கு அப்புறம் இருந்தால் தான் நம்ம சம்பிரதாயத்தை காப்பாற்ற முடியுன்ற ஒரு எண்ணம் வந்து ஆளவந்தாருக்கு அவதரிச்சுது. தான் பரமபதம் அடையிறதுக்கு முன்னாடி ராமானுஜர்கிட்ட நம்ம இந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றுறதுக்கான இதை கொடுத்துடணும் அப்படின்னு வந்து ஆளவந்தார் யோசிச்சார். தகவல் அமைச்சார். ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து தகவல் அமைச்சார். இந்த மாதிரி நான் வந்து பரமபதம் அடையிற நிலைமையில் இருக்கேன், அதை ஒன்றும் முடியாமல் நிலைமையில் இருக்கேன், படுத்த படுக்கையாக இருக்கேன், ராமானுஜர் கூப்பிட்டு வாங்கோ அப்படின்னு தகவல் அமைச்சார். ராமானுஜர் இதை கேட்டு திருவரங்கத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அதற்குள் ஆளவந்தார் பரமபதம் அடைந்தார். பரமபதன்றது வந்து இறந்து விட்டார். ராமானுஜர் வந்தார். ஆளவந்தாரோட பூத உடலை பார்த்தார். பார்க்கும்போது இந்த 3 விரல் மட்டும் மடங்கி இல்லாமல் இருந்தது. இப்படி 3 விரல் கையில் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 விரல் மட்டும் அப்படியே திறந்தே இருந்தது. ராமானுஜருக்கு ஒன்றும் புரியல, ஏன் இந்த 3 விரல் மட்டும் திறந்துருக்கு ஆளவந்தாருக்குன்னு. அப்போ ஆளவந்தாரோட சிஷ்யர்கள் சொன்னார், சுவாமி, ஆச்சாரியன் வந்து உங்களை தான் இந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தார். அது தவிர வந்து நீங்கள் தான் இந்த சமுதாயத்தை ஏற்று நடக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டார். அது தவிர இந்த 3 விரல் ஏன் மறைஞ்சிருந்தா 3 விஷயங்களை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு வந்து யோசித்தார். அதில் ஒன்று வந்து பிரம்மசூத்திரத்தை வந்து நீங்கள் வியாக்கியானம்னா விளக்க உரை, அதை எழுதணும். ரெண்டாவது வியாசர் பராசர் இவங்களை பற்றி நீங்கள் போற்றி பாடணும். 3வது வந்து நம்மாழ்வார் எழுதின திருவாய்மொழி, இதுக்கும் வியாக்கியானம்னா விளக்க உரை, இதையும் நீங்கள் வந்து செய்யணும். இது 3 நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் வந்து அதற்குள்ளே உங்ககிட்ட சொல்லணும்னு எதிர்பார்த்தார். அதுக்குள்ளே ஒரு பரமபதம் அடைந்தார் அப்படின்னு வந்து சிஷ்யர்கள்லாம் சொல்கிறார் ராமானுஜர்கிட்ட. ராமானுஜர் அதை மனதிற்குள் ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக ஆளவந்தாருக்காக இதெல்லாம் நம்ம செய்வோம், இந்த சம்பிரதாயத்தை அடுத்த லெவல்னா மேற்படி இதை வந்து பெரிய இதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தார். பூத உடலுக்கு முன்னாடியே உடனே அந்த 3 விரலும் இப்படி மடங்கி போச்சு. ஸோ ஆளவந்தார் பரமபதம் அடைந்தார். ராமானுஜராக இருந்த ராமானுஜர் தான் உடுத்தியிருந்த வெள்ளை வேட்டியை கலைத்தார்.
காவி வேட்டியை அடைந்தார். இந்த ஜெகதாச்சாரியனாக, பாஷ்யக்காரராக, உடையவராக, ராமானுஜராக, எத்திராஜராக அவதரித்தார் சுவாமி ராமானுஜர். அதாவது இல்லற வாழ்க்கையிலிருந்து சந்நியாச குலத்திற்கு அன்றுதான் பெயர் புகழ்ந்தார். அவருக்கு நிறைய திருநாமங்கள், நான் சொன்ன திருநாமங்கள்லாம் வந்து அவரோட பல ஊரில் அவரை பல விதமாக அழைப்பார். எத்திராஜர், எத்திரினா வந்து சன்னியாசி, சன்னியாசிக்கெல்லாம் ராஜா, அதான் எத்திராஜர். ராமானுஜருக்கு ஒரு பேர். பாஷ்யக்காரர், ஸ்ரீபாஷ்யத்துக்கு வந்து விளக்க உரை கொடுத்தார், அதனால் அவர் பேர் ஸ்ரீ பாஷ்யக்காரர். அதுக்கப்புறம் உடையவர், இந்த உலகம் மட்டும் இல்லை, 2 உலகத்துக்கும் வந்து சொந்தங்களுக்காக உடையவர், அதனால தான் அவர் உடையவர்ன்றது கூப்பிடுறார். ஸ்ரீரங்கத்தில் அவர் பேர் உடையவராக தான் திருநாமம் அவருக்கு. இந்த மாதிரி இந்த சம்பிரதாயத்துக்காக, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்காக காப்பாற்றணுன்ற ஒரு குறிக்கோளோட சுவாமி ஸ்ரீரங்கத்திலேருந்து புறப்பட்டார், சன்னியாச குலத்திலேருந்து புறப்பட்டார். இதுவே ராமானுஜர் இல்லற வாழ்க்கையிலிருந்து சன்னியாசியாக மாறின தருணம் அடியேன். இதுக்கப்புறம் ராமானுஜர் எப்பேர் ராஜா கிட்டேருந்துலாம் எப்படி வந்து தன்னை காப்பாற்றிக்கிட்டார், எப்படி மேல்கோட்டை போனார், என்ன துண்டாற்றினார், அடுத்தது வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் மட்டும் இல்லாமல் வர சம்பிரதாயத்துக்கும் எப்படி மதிப்பு கொடுத்தார், என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னார், எப்படி பரமபதித்தார், இதெல்லாம் அடுத்து வர பார்ப்போம் அடியேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இப்போ நம்ம மேல்கோட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு 30 கிலோமீட்டரில் மேல்கோட்டை வந்துடும். ஸோ அதை பற்றி, அந்த க்ஷேத்திரத்தை பற்றி, ராமானுஜருக்கு அங்கே இருந்த உடன்பாடு என்ன, ராமானுஜர் அங்கே எப்படி அங்கே வந்தார், அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ ராமானுஜர் கஷாயம் உடுத்தி கொண்டார். கஷாயம்னா வந்து காவி உடை உடுத்தி கொண்டார், சன்னியாசியாக மாறிட்டார். ஸோ பல க்ஷேத்திரங்களுக்கு அவர் போயிட்டு வந்திருந்தார். அவரோட முக்கியமான வேலையே வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பரப்புறது தான் அவரோட முக்கியமான வேலை. அந்த சமயத்தில் சைவமும் ஓங்கி இருந்தது. பல சோழர்கள், பல பல்லவர்கள், பல பாண்டியர்கள் எல்லாம் வந்து சைவ இதை தொடர்ந்து இருந்தார். ஸோ அதை வந்து ராமானுஜர் வந்து அவரோட பீரியடில் வந்து இருக்கும்போது வைணவத்தை வந்து ரொம்ப பரப்பணுன்றது வந்து அவருக்கு பரப்பணுன்னா அவர் வேணுண்டே பரப்பணுன்றதுலாம் கிடையாது. அதை வந்து சித்தாந்தத்தை வந்து மக்கள்கிட்டே வந்து எடுத்து உரைக்கணும், பெருமாளை பற்றி பேசணும், அதை பற்றியே நினச்சி இருக்கணுன்றதை பற்றி இருந்தது. இது வந்து அந்த டைமில் இருந்த சோழர், கிருமி கொண்ட சோழன்றா சில பேர் ஆதித்ய சோழன்றா, அதில் கொஞ்சம் வேறுபாடுலாம் இருக்குது. அடியேன் அதில் போக விருப்பப்படலை. ஸோ வந்து அந்த சோழருக்கும் ராமானுஜருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு. யார் இவர் ஒரு சன்னியாசி வந்து நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு வைணவத்தை பரப்பின்னு இருக்கான், இது நம்மளுக்கு வந்து நம்ம சைவத்தை தான் நம்ம வந்து மேலோங்கி இருக்கணும் அப்படின்ற கருத்து வேறுபாடு இருந்தது. நேராக பார்த்ததில்லை அந்த சோழன் ராமானுஜரை. ஸோ அவர் அடியாட்களை விட்டுட்டு இங்கே அந்த ஊரில் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அந்த சன்னியாசியை கொஞ்சம் பிடிச்சி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அமிச்சாப்புல. அந்த சன்னியாசி வரும்போது ராமானுஜரை வந்து கைது பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கும் போது வந்து ராமானுஜரோட கூடவே இருக்கிற சிஷ்யர்களில் முக்கியமான ஒருத்தர், நம்ம அடியன் முன்னாடியே சொல்லியிருக்கணும், சொல்ல மறந்துட்டேன், கூரத்தாழ்வான்றவர். கூரத்தாழ்வான் வந்து ஒரு பெரிய செல்வந்தர். காஞ்சிபுரத்துலேருந்து 6 கிலோமீட்டர் வெளில இருக்குது கூரம்ன்ற ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து ஒரு வைஷ்யர். அவர் வந்து ஒரு தெலுங்கு வைஷ்யர். அவர் வந்து ராமானுஜருக்கு மேலே அப்பேற்பட்ட பக்தி. அவர் அந்த கூரம்ன்ற ஊரில் அவர் ஒரு மிராஸ்தார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எப்பேற்பட்டனா தினமும் வந்து ஒரு 10,000 பேருக்கு தளிகை, அதாவது சாப்பாடு போடுவாராம்மா. அந்த 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டு நைட்டு கதவை மூடும் போது அந்த கதவுல இருக்கிற மணி சத்தம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருந்தேவி தாயார் காதில் வந்து விழுமா. அந்த அளவுக்கு வந்து செல்வந்தர் அவர். பெருந்தேவி தாயார் கேட்பாலாம், யார் இது வந்து நம்மளோட ஒருத்தர் பணக்காரா இந்த ஊரில் இருக்காளே அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட செல்வந்தர் நம் கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வான் ராமானுஜர் மேலே இருக்க ரொம்ப பக்தினால அவரும் வந்து இல்லற வாழ்க்கையை துறந்து, அவன் மனைவியும் இல்லற வாழ்க்கையை துறந்து ராமானுஜருக்கு சிஷ்யர்களாக அடியர்களாக ஆயிட்டார். ஸோ இப்போ நான் இந்த கதைக்கு வரேன் திருப்பி. ராஜா வந்து கைது பண்ணுறதுக்காக, ராமானுஜரை கைது பண்ணுறதுக்காக வரார். ராஜாவாக வரல, அவர் கீழே இருக்கவங்க அமுச்சு வச்சுருக்காங்க. அப்போ வந்து கூரத்தாழ்வானுக்கு அது விஷயம் போயிடுது. கூரத்தாழ்வான் சொல்கிறார், ராமானுஜர் நீங்கள் இருக்க வேண்டாம், நீங்கள் இந்த ஜெகத்துக்கே ஆச்சாரியர், நீங்கள் நிறைய சேவை செய்யணும், நீங்கள் நிறைய பேருக்கு வந்து உதவணும், அதனால் தயவு செய்து நீங்கள் இங்கேருந்து போயிருங்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் காவி உடைத்திருந்த ராமானுஜர் காவி உடையை துறந்து, அப்பயே பாருங்க புரட்சி, சன்னியாசியாக இருந்த இதை துறந்து வெள்ளை வேஷ்டி உடுத்தின்ட்டான். ஏன்னா ஆள் மாறாட்டம் அப்பயே நடந்துருக்கு. அடியேன் வந்து அப்படி சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் நான் வந்து அதை எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்கிறேன். நான்
அப்படி வந்து வெள்ளை வேட்டி உடுத்திட்டு அங்கிருந்து தப்பித்து போனார். ராமானுஜர் வந்து வெள்ளை வேட்டி உடுத்தின்றார். வெள்ளை வேட்டி உடுத்தி இந்த கூரத்தாழ்வான் சன்னியாசி கோலத்தில் மாறிட்டார். ஆள் மாறாட்டம் அப்பயே நடந்துருச்சு 10ஆவது நூற்றாண்டுல. ராஜாவோட அடியாட்கள் வந்தார். இங்கே யார் ராமானுஜர்னு கேட்டா யாரும் பதில் சொல்லலை. ஓ நீ தான் ராமானுஜரா, நீ தான் அந்த காவி உடைய உடுத்தின்னு இருக்கியா, வா உன்னை ராஜா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பிடித்துன்னு கூரத்தாழ்வான ராமானுஜர்னு நினச்சிக்கிட்டு கூட்டின்னு போயிட்டா. கிருமி கொண்ட சோழனை பக்கத்தில் போய் கொண்டு நின்று உட்கார வச்சா. நீ தான் ராமானுஜனா அப்படின்னு கேட்டா கூரத்தாழ்வான் எதுவுமே சொல்லலை. நீ தான் வைணவத்தை பரப்புறியா, கூரத்தாழ்வான் எதுவுமே சொல்லலை. ராமானுஜரே மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கார். அவர் தான் அவரோட சிஷ்யன், அவர் எல்லாம் பார்த்துப்பாரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தார். உடனே வந்து ராஜா வந்து நீ உன்னோட கண் இருக்கிறதுனால தான் நான் வந்து வாய் இருக்கிறதுனால தானே அவங்க பற்றிலாம் பேசுகிறேன், நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரை குருடாக்கிட்டார். கண்ணை தோண்டி கூரத்தாழ்வான கண்ணை தோண்டி அவர் குருடாக்கி அமுச்சு விட்டுட்டான். அதுக்குள்ளே ராமானுஜர் அவர் மூலமாக இருக்க 4-5 சிஷியர்கள்லாம் சேர்ந்துட்டு காவேரி கரை ஓரமாக அப்படியே நடந்து வந்து சேலம் வழியாக வந்து அப்படியே வந்து பெங்களூருக்கு ஒட்டினாப்புல அப்படியே வெளில வந்து மேல்கோட்டையில் வந்து சரணடைஞ்சுன்னு சொல்கிறது மேல்கோட்டையில் வந்து இருந்தார். இதுதான் மேல்கோட்டைக்கு எப்படி வந்தார்ன்ற புராணம். அதாவது அந்த காவேரி கரை ஓரமாக வந்து அது எங்கே போய் நின்றதோ அங்கே வந்தார். மேல்கோட்டை வந்ததுக்கு முக்கியமான காரணம் அங்கே வந்து அவர்களுக்கு வந்து நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். மேல்கோட்டை நம்பின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ராமானுஜருக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டவர். அவர் வந்து மேல்கோட்டையிலே பிறந்து வளர்ந்து இருந்தவர். ராமானுஜர் இந்த வழியாக வரான்னு சொன்னோடனே அவர் அடைக்கலம் கொடுத்தார் அந்த நம்பின்றவர் ராமானுஜருக்கு. இங்கே இருங்கோ, நீங்கள் வந்து ஊரில் எல்லாமே சரியானதுக்கப்புறம் நீங்கள் போனால் போதும் அப்படின்ட்டு. அது நடுவில் வந்து அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த ஊருன்றது தான் மேல்கோட்டை ஊர் அந்த 10ஆம் நூற்றாண்டில் ஜெயின மன்னர்களால் ஆண்ட ஊர் அது. ஸோ அங்கே ஊரில் இருக்கவாள்லாம் பாதி பேர் ஜெயினர்கள். அதனால தான் இன்னும் சரவண பயலகுலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஜெயினர்கள் நிறைய பேர் இருப்பா, இதெல்லாம் இருப்பா. ஸோ அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக ஜெயின்ஸ் இருக்கிற ஒரு கிங்டம்னே வச்சுக்கோங்க அதை. ஸோ அப்போ வந்து அந்த ஊரில் இருக்கிற அரசன் விட்டி தேவா அவன் வந்து அவனோட பொண்ணு அவளுக்கு வந்து ஒரு பிரம்ம ராட்சசி பிடிச்சிருச்சு, அதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நிறைய பேர்கிட்ட போயிருக்கான், நிறைய சன்னியாசி ஆளுகள்லாம் போயிருக்கான். ஆனால் வந்து அந்த பைத்தியம் தெரியவே இல்லை. ஸோ நம்பி என்ன சொன்னார் அந்த ராஜா கிட்ட, இந்த மாதிரி வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார், அவர் வந்து இந்த உங்களோட பொண்ணை வந்து நல்லா திருத்திடுவார், நல்லபடியாக ஆக்கிடுவார், அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்கொண்டு. விட்டி தேவாவுக்கு நம்பிக்கையே கிடையாது. அதுவும் இவா வந்து நம் சம்பிரதாயத்தை சேர்ந்தவளே இல்லைன்னு மனசில் வேற ஓடின்னு இருக்கு அவருக்கு. அது நம்ம சம்பிரதாயம்னா அவர் ஜெயினர், விட்டி தேவான்றவர் ஜெயினர். ஸோ அவர் சம்பிரதாயத்தில் இல்லாதவ யாரோ ஒருத்தர் வந்திருக்கா, ஏதோ வைணவன்னு சொல்லி பரப்பின்னு இருக்கா, ஏதோ வந்திருக்கா, இவர்கிட்ட போய் என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராமானுஜர் முன்னாடி வந்து அந்த பெண் அந்த பிரம்ம ராட்சசி பிடிச்ச அந்த பெண்ணை வந்து முன்னிறுத்தினா. ராமானுஜர் அப்படியே பார்த்தார். அங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது, குளம் இருக்குது, அங்கே போய் குளிச்சிருங்கோ அப்படின்னா போய் குளிச்சா. ராமானுஜர் முன்னாடி போய் அந்த பொண்ணு நின்றுது. பொண்ணுக்கு ராமானுஜரை பார்த்தது, ராமானுஜர் பொண்ணை பார்த்தார். பிரம்ம ராட்சசி அந்த பைத்தியம் தெளிஞ்சு அன்னைக்கே வந்து அந்த பொண்ணு சரியாக போயிடுது. இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த ஊர் மக்களுக்கு. யாருப்பா இவர், எங்கேருந்தோ வந்து இந்த இதுன்ட்டு. ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக யாரும் பண்ண முடியாததை இன்னைக்கு ஒரே நாள்லேயே இந்த ஆச்சாரியன் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்தாங்கமாக காலில் விழுந்துட்டார். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அது எல்லாமே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. எனக்கு எதுவுமே வேண்டாம், ஸ்ரீ வைஷ்ணவ சமுதாயத்தை இங்கே பரப்பினாலே போதும், நீங்களும் வந்து அந்த பெருமாளை நினச்சிக்கிட்டு கைங்கரியம் செஞ்சுக்கோங்க, இங்கே அவருக்காக 2-3 கோவிலை கட்டுங்கோ அப்படின்றது தான் ராமானுஜரத்தோட விண்ணப்பம். அன்றிலேருந்து அந்த ஜெயின மன்னரான விட்டி தேவா அன்னிலேருந்து துறந்து வைணவத்துக்கு மாறிட்டார். அவர் ஊர் மக்களையும் ஸ்ரீ வைஷ்ணவ சமுதாயத்தையும் மாற்றி விட்டுட்டார். இன்றைக்கி நிறைய பேர் வந்து அந்த ஊரில் வந்து மாறினமாக பார்த்தீங்கன்னா அவர் பூர்வீகம் எல்லாமே வந்து ஜெயினர்கள் தான் வந்து மருவி வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சமுதாயத்தை எடுத்தார். அந்த விட்டி தேவா ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ சமுதாயத்தை ஏற்றதுனால ராமானுஜர் அவருக்கு விஷ்ணுவர்தனான்னு பேர் வச்சுட்டார். ஸோ விட்டி தேவான்றவர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சமுதாயத்தை மாறினால புதிய பேர் நாமகரணம் சூட்டி அவருக்கு வந்து விஷ்ணுவர்தனான்ற பேர் மாற்றிட்டார். அப்படி மாற்றினதுனால ராமானுஜர் அங்கேயே இருந்தார், நித்தமும் வந்து கைங்கரியம் செஞ்சிருந்தார். இன்றைக்கும் நீங்கள் தொண்டனூர் போனீங்கன்னா தொண்டனூர் அப்படின்னு என்னன்னா தொண்டு பண்ணுகிற ஊர். ராமானுஜர் அங்கேருந்து தான் அந்த செல்வநாராயண பிள்ளை மேல்கோட்டைக்கு நித்தியம் நடந்து போய் தொண்டு பண்ணியிருந்தார். ஆனால் தான் அந்த ஊருக்கு தொண்டனூர்ன்ற பேர். இன்றைக்கும் நீங்கள் அந்த க்ஷேத்திரத்துக்கு போகலாம். கீழே வந்து 2 க்ஷேத்திரம் இருக்குது, ஒன்று பார்த்தசாதி பெருமாள், ஒரு நம்பி நாராயண பெருமாள். கொஞ்சம் மலை மேலே போனீங்கன்னா யோக நரசிம்மர் இருக்கார். அந்த யோக நரசிம்மரோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பெருமாள் கோயிலும் சடாரி வைப்பா.
ஆனால் இந்த யோக நரசிம்மர் கோயிலில் தண்டம், அந்த தண்டம் வந்து ராமானுஜர் பயன்படுத்திய தண்டம். அந்த பொண்ணு இருக்காளே அவளுக்கு வந்து அந்த பிரம்மராட்சசி பிடிச்சிது. அந்த பிரம்மராட்சசி தண்டத்தால் தலையில் வச்சு தான் வந்து தெளிஞ்சுது, அந்த பைத்தியம் தெளிஞ்சுது அந்த பொண்ணுக்கு. இன்னும் நீங்கள் அந்த கோயில் போனீங்கன்னா அங்கே சடாரி நம்ம தலையில் வைக்க மாட்டா, அந்த தண்டத்தை தான் தலையில் வைப்பான் நம்ம தலையில். அதுக்கு என்ன காரணம்னா, நம்மளுக்கு பில்லி சூன்யம் யார் என்ன பண்ணாலும் வந்து இல்லை நம்மளுக்கு வந்து நாகதோஷம் இந்த தோஷம் எந்த தோஷம் இருந்தாலும் வந்து போக்குற ஒரே ஸ்தலம் அந்த ஸ்தலம் தான். ராமானுஜர் அங்கே வந்து இதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கார். அங்கேருந்து இது பண்ணி அந்த பிரம்மராட்சத்தெலாம் ஓட்டி ப்ரூவ் பண்ணதுனால தான் அந்த தண்டம் இன்னுக்கும் நம் தலையில் வந்து சடாரி மாதிரி சேவிக்கிறார். அந்த தண்டத்தை நித்தியம் போய் சேவிங்க அந்த கோயிலில். இது தொண்டனூரில் இருக்குது. ஸோ ராமானுஜர் தொண்டனூரில் இருந்தார். தொண்டனூர்லேருந்து மேல்கோட்டை நித்தியம் போய் செல்வநாராயண பெருமாளுக்கு வந்து சேவை செஞ்சிருந்தார். 12 வருஷம் இருந்தார். அந்த ஊர் மக்கள்லாம் வந்து இனிஷியல் முதல்ல ஒரு வருஷம் 2 வருஷம் ஊர் மக்கள் பெருசாக ராமானுஜரை வந்து ஏற்றுக்கொள்ளலை. என்னதான் ராஜா வந்து ராமானுஜரை ஏற்றுக்கொண்டாலும் ஊர் மக்களை ஏற்றுக்கல. ஊர் மக்கள் இன்னும் ஜெயினர்களாகவே நிறைய பேர் இருந்தா. ஆனால் வந்து ராமானுஜர் எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணணும், அவரை சோதிக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1000 பேர் கூடி ராமானுஜருக்கு வந்து கேள்வி மேலே கேள்வி இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமுதாயத்தை பற்றி கேட்டார். ராமானுஜர் அதுக்கெல்லாம் வந்து பதில் தவிடுபடி ஆக்கிட்டான்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி தவிடுபடி ஆக்கிட்டார். பதில் சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் வந்து ராமானுஜருக்கு அடிமையாக மாறிட்டார். எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாருமே வந்து வைணவர்களாக மாறிவிட்டார்கள். இன்றும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் வந்து ஸ்வரூபம், அதாவது ஆதிசேஷன் உருவத்தில் மக்களுக்கெல்லாம் காட்சி தந்தாராங்க தொண்டனூரில். இன்றைக்கும் நீங்கள் வந்து தொண்டனூர் போனீங்கன்னா அங்கே ராமானுஜராக இருக்க மாட்டார், ஆதிசேஷனா பாம்பு வடிவில் உருவம் எடுத்து ஊர் மக்களுக்கெல்லாம் காட்சி தந்தார் அந்த 10ஆம் நூற்றாண்டில். அதனால தான் இன்றைக்கும் அங்கே வந்து இருக்கிற சிலை பார்த்தீங்கன்னா பாம்பு ரூபத்தில் இருக்கும் தொண்டனூரில். ஸோ அது ரொம்ப பிரசித்த பெற்ற கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்தில் நம்ம நினச்சது வேண்டினது நடக்க போகிறது எல்லாம் நீங்கள் வேண்டி பண்ணிக்கிட்டீங்கன்னா பண்ணி முடித்த உடனே நீங்கள் திருப்பியும் வந்து அந்த கோயிலுக்கு வரும்போது லக்ஷ்மி நரசிம்மருக்கு வெள்ளை வேட்டியும் ராமானுஜருக்கு வந்து காவி உடையும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியத்தை நடந்து அதை நிறைவேற்றி கொடுத்தாருன்ற ஒரு இதுக்காக கைங்கரியம் செய்யறதுக்காக நீங்கள் வந்து வெள்ளை வேட்டி நரசிம்மருக்கும் காவி வேட்டி வந்து ராமானுஜருக்கும் இன்றும் வந்து பழக்கத்தில் உண்டு. யாரெல்லாம் இன்னைக்கும் தொண்டனூர் போறீங்களோ அது சாதாரணமாக சேத்திரம் இல்லை. ராமானுஜர் 12 வருஷம் அடைக்கலம் கொடுத்த சேத்திரம். எங்க தமிழ்நாட்டிலேருந்து ஓடி வந்து அடைக்கலம் கொடுத்தா பாரு, அந்த 12 இவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி அடைக்கலம் கொடுத்த அந்த ஊர் மக்கள் இன்னும் அங்கே இருக்கா, இன்னும் தொண்டாட்டின்னு இருக்கா, இன்னும் நிறைய பேர் வந்து அங்கே சேவை செஞ்சுட்டு இருக்கா. இதெல்லாம் ராமானுஜர் ஏற்படுத்தி விட்டுறது தான் இதெல்லாம். ஸோ அந்த இடத்துல வந்து ராமானுஜர் நிறைய கைங்கரிகள் செஞ்சிருக்கார். அங்கே மேலே வந்து 90 கரை லேக் ஒன்று இருக்குது. அதெல்லாம் ராமானுஜர் வந்து ஒரு இரிகேஷனுக்காக அந்த காலத்திலே செஞ்சார், அந்த ஊர் மக்களுக்காக. வெறுமை வந்து அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறதுக்காக மட்டும் இல்லை, ஊர் மக்களுக்காக பாடசாலை, ஊர் மக்களுக்காக விவசாயம்லாம் செய்யறதுக்காக ஒரு லேக், அதாவது ஒரு கரை அதான் கரைன்னு சொல்லுவாங்க. 90 கரைன்னு பேர். இன்றைக்கும் போய் பார்க்கலாம், பிரசித்தமான கடல் போல் விரிஞ்சு இருக்கும் அந்த கரை. அங்கே ராமானுஜர் ஏற்படுத்தி கொடுத்தார் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து விவசாயம் செய்யறதுக்காக. ஸோ இந்த ஊர் மக்கள் இன்னும் ராமானுஜருக்கு தொண்டாற்றுவதில் பெரிய மகிழ்ச்சி செய்கிறா. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்னடம் தான் பேசுவா, ஆனால் எல்லாரும் தமிழ் திவ்ய பிரபந்தம் பேசுவா. இது ஆச்சரியமான ஒன்று. இன்னும் வந்து இந்த 10 என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட 1000 100 200 300 500 1000 வருஷம் ஆயிடுத்து. 1000 வருஷம் ஆனாலும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, பெரிய இங்கேருந்து யாரும் தமிழ் புரோகிதர்களோ யாரும் போனது கிடையாது. அவர் ஏற்படுத்தி கொடுத்தார், ஜெகதாச்சாரியர் ஏற்படுத்தி கொடுத்த வழிமுறையை இன்னும் பயன்படுத்தின்னு இருக்கா. அவளுக்கு வேறு வந்து தமிழில் மற்றது எதுவுமே தெரியாது, ஆனால் இன்னும் தமிழ் திவ்ய பிரபந்தம், தமிழ் வேதம், திராவிட வேதம் இன்னும் அவங்களுக்கு அத்துப்படி. இன்னும் போனீங்கன்னா அவள் எல்லாம் கன்னடத்தில் தான் பேசுவாள், அந்த ஊர் மக்களுக்கு கன்னடத்தில் தான் பேசுவாள். அவர் வைணவராக இருக்கணும் அவசியம் இல்லை, ஆனால் எல்லாருக்கும் தமிழ் வேதம் தெரியும். ஸோ அப்போ ராமானுஜர் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கான்றதை வந்து இதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நித்தம் ராமானுஜர் தொண்டனூர்லேருந்து மேல்கோட்டைக்கு போனார். மேல்கோட்டையில் வந்து ஆச்சரியமான சில நிகழ்வுகள் நடந்தது. அங்கே இருக்கிற செல்வநாராயண பிள்ளை, அவர் செல்லப்பிள்ளை, ராமானுஜருக்கு மிகவும் பிடித்த பிள்ளை. ராமானுஜருக்கு வந்து ஸ்ரீரங்கமோ, ராமானுஜருக்கு வந்து காஞ்சிபுரமோ, ராமானுஜருக்கு வந்து பத்மநாப சுவாமி திருவனந்தபுரமோ பிடிச்ச பெருமாள் கிடையாது. மேல்கோட்டையில் இருக்க செல்வநாராயண பெருமாள் இருக்காரு, அவர் தான் ராமானுஜருக்கு செல்லப்பிள்ளை. ஏன் செல்லப்பிள்ளை? அந்த 10ஆம் நூற்றாண்டில் முகலாய சுல்தான், ஒரு டெல்லி சுல்தான் இன்வேஷனுக்காக இங்கே வந்து இங்கே மேல்கோட்டையில் இருக்கிற அந்த விக்கிரகத்தை வந்து திருடின்னு போயிட்டான். ராமானுஜருக்கு வந்து அது பின்னாடியே போய்
சுல்தான் டெல்லி சுல்தான் கிட்ட போய் வாதாடி தயவு செய்து எனக்கு கொடுத்துருங்கோ, இது வந்து அந்த ஊர் மக்கள் வழிபடுற இது, நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு கொடுத்துடணுன்ட்டு அவன் நிறைய கொள்ளை அடித்து வச்சிருக்கான் அவன் கூட ஒன்றில். அங்கே பார்த்தா 1008 சிலைகள் இருக்குது. இதில் ராமானுஜர்கிட்ட கேட்டான் அந்த டெல்லி சுல்தானே, இதில் எந்த சிலை உன் சிலை அப்படின்ட்டு ராமானுஜர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே இருந்தது. ஐயோ என் செல்ல பிள்ளையை காணுமே, எங்கே நான் தேடுவேன் அவன் அப்படின்ட்டு செல்ல பிள்ளை தானாக ஓடி வந்து ராமானுஜர் மடியில் வந்து உட்காண்டார். இது வந்து நடந்த உண்மை. அப்போ பாருங்க, செல்ல பிள்ளையே ராமானுஜர், அதாவது அந்த பெருமாளே ராமானுஜர் மடியில் வந்து உட்காந்துட்டார். நீ தேட வேண்டாம்ப்பா, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மடியில் வந்து உட்காந்துட்டார். அதனால தான் அந்த பெருமாள் செல்ல பிள்ளையா ராமானுஜருக்கு வந்து இருந்தது. ஏன்னா செல்லமா மடியில வந்து உட்காந்துட்டார் அவர். ஸோ அப்படியே அந்த விக்கிரகத்தை கூப்பிட்டு திருப்பி வந்து மேல்கோட்டையில பிரதிஷ்டை பண்ணார். 12 வருஷம் இந்த தொண்டனூர்லயும் மேல்கோட்டையிலும் ராமானுஜர் நடக்காத இடமே கிடையாது, ராமானுஜர் பார்க்காத இடமே கிடையாது. அப்பேற்பட்ட ஸோ ராமானுஜர் 12 வருஷம் இருந்தான்றதை பார்த்தோம். முக்கியமான 3 திருமேனிகள் ராமானுஜர்து இன்னும் இருக்கு. இன்னும் வந்து அவர் 3 திருமேனி, அதாவது அவரோட முழு சக்தியை வந்து இந்த 3 திருமேனிக்கு கொடுத்துட்டு தான் அவர் இந்த பூவலத்தை விட்டே போனார். 3 திருமேனி எங்கே இருக்குன்னா, முதல்து வந்து தானுகந்த திருமேனினா வந்து தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிலையை செஞ்சு அதில் வந்து அவரோட சக்தியெல்லாம் மாற்றினது. அதுதான் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்தது. ராமானுஜர் உயிரோடு இருக்கும்போதே அந்த சிலை நிறுவப்பட்டது, ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. தான் உகந்த திருமேனி, தனக்கு பிடித்த மாதிரி இருக்கணுன்றது பார்த்தீங்கன்னா அந்த சிலையை பார்த்தாலும் ராமானுஜர் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதே மாதிரி தான் பண்ணது. அப்புறம் வந்து 2வது சிலை தமர் உகந்த திருமேனின்னா தனக்கு பிடித்தவர்கள் செஞ்சது, தனக்கு பிடிச்சவர்கள் தன்னை மாதிரியே செஞ்ச விக்கிரகம் தமர் உகந்த திருமேனி. அதுதான் மேல்கோட்டையில இப்ப நம்ம பார்க்க போறோம். மேல்கோட்டையில இப்ப பார்க்க போற திருமேனி வந்து தமர் உகந்த திருமேனி. 12 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அங்க பேக் ஹோம், அதாவது நம்ம ஸ்ரீரங்கத்துல எல்லாம் நார்மலா ஆயிடுத்து. அந்த குலோத்துங்கன்லாம் வந்து போயிட்டான், வேற அரசர் வந்துட்டார். அந்த அரசர்லாம் வைணவத்துக்கு வந்து நல்லா பாராட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அதனால ராமானுஜர் திருப்பி அங்க வாங்கோ, நீங்க தான் அந்த சம்பிரதாயத்தை வந்து இன்னும் பரப்பணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இங்க ராமானுஜர் மேல்கோட்டையிலேருந்து திருப்பியும் போறார். மேல்கோட்டை மக்களுக்கு எல்லாம் கண்ணிலேருந்து ஜலம் தண்ணி வந்துட்டே இருக்கு. ஐயோ 12 வருஷம் நம்மளோட கூட இருந்தவர் இப்போ வந்து போறாரு, நான் என்ன பண்ணுவேன்? ராமானுஜர் கவலையே படாதீங்கோ, நான் அங்கே பூதவர்கள் போனாலும் என்னோட ஆத்மா, என்னோட உயிர், என்னோட அபிப்பிராயம் எல்லாம் இந்த மேல்கோட்டையில தான் இருக்கும். ஏன்னா நீங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தேன். அதனால வந்து நீங்களே என்ன மாதிரி ஒரு விக்கிரகம் பண்ணி வைங்கோ, என் சக்தி ஃபுல்லாக அங்கே கொடுக்குறேன்னு. அதனால தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மேல்கோட்டையில் போங்கோ, அங்கே உற்சவர் ராமானுஜர் பார்த்தீங்கன்னா தமர் உகந்த திருமேனி. தமர்னா அந்த ஊர் மக்கள் ராமானுஜர் மாதிரி பண்ண விக்கிரகம் அங்கே இருக்கு. அந்த விக்கிரகத்துக்கு ராமானுஜரே வந்து கட்டி தழுவி இந்த சக்தியை கொடுத்தார். தமர் உகந்த திருமேனி, தானான திருமேனி, தானுகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூர், தமருகந்த திருமேனி மேல்கோட்டை, தானான திருமேனி, அதாவது தான் பூத உடலையே வந்து அங்கேயே பிரதீட்சை பண்ணி இருக்கிறது தான் ஸ்ரீரங்கத்தில். 1000 வருஷம் முன்னாடியே மம்மீஸ் பண்ணி வச்சுட்டா. நம்ம மம்மீஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கோம்ல, நம்ம ஈஜிப்ட்லன்னு வேற எங்கேயும் போக தேவையில்லை. ஸ்ரீரங்கத்திலே பாருங்க, அவர் பூத உடல் இன்னும் மஞ்சக்காப்பு தைலம்லாம் போட்டு அந்த பூத உடலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. கோயில் பிரகாரத்து உள்ளே வச்சிருக்கிற காரணம், அதை யாரும் சிதைச்சிடக்கூடாது, சேதம் பண்ணிடக்கூடாது. வெளிலலாம் எங்கேயாவது வச்சோம்னா அந்த திரவசை வந்து அந்த பூத உடலுக்கு சேதம் வந்துடும், இல்லை இது வந்துடும் சொல்லிட்டு தான் வந்து கோயில் உள்ளே, உலகத்திலேயே கோயில் உள்ளே பூத உடலை பிரதிஷ்டை பண்ண ஒரே இடம் ஸ்ரீரங்கம் தான். அது வந்து தானான திருமேனி, அவரே அங்க இருக்கார். தானுகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூர், தமருகந்த திருமேனி மேல்கோட்டை, தானான திருமேனி ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறது. வந்து இந்த 3 திருமேனிகளையும் நம்ம இருக்கிற போதே சேவிச்சிருக்கோம்னா வந்து அவரோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும். அடியேன் நன்றி. கிருஷ்ணன் ராமானுஜரை பற்றி பேசுகிறதுக்கு வேறு யார் தகுதியானவங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் நம்ம கிருஷ்ணன் தான். ரொம்ப அருமையாக காலையிலேருந்து 6 மணிக்கு பெங்களூர்லேருந்து கிளம்பினோம். இப்போ ஆல்மோஸ்ட் மேல்கோட்டை ரீச் ஆக போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் அவரோட அனுபவங்கள், அவருடைய படிப்பு, அவருடைய ராமானுஜரை அவர் மீது கொண்ட பற்று பற்றி அவர் சொல்ல அது நமக்கு தெளிவாக தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும். எனக்கெலாம் ரொம்ப புதுசு. என் பேர் பாலகணேசன். நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மேற்கு மாநிலத்தில் தான் இருந்துக்கேன். பெங்களூரில் ஒர்க்குக்காக இங்கே இருக்கேன். பட் எந்த ஃபுல்லாக ஐடி லைன் போயிட்டு இருந்தாலும் பட் கிருஷ்ணன் மூலமாக இந்த நல்ல விஷயங்கள், கடவுள் பல பேரை பின்பற்றுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்க கடவுளை பின்பற்றுறதுக்கான விஷயங்கள் என்ன, அதில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு அறிந்து
பின்பற்ற முடிந்தால் பின்பற்றி மக்களுக்கு தெரிவித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயங்களை பகிர்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் சினிமாக்காரங்க ஒரு யூடியூப் ரீல்ஸ் மூலமாக நடக்குது. பட் நல்ல விஷயங்கள் டைரெக்டாக சொல்லணுன்னா நம்மளால் முடிஞ்ச மீடியா மூலமாக நம்ம பண்ணுறோம். அண்ட் கிருஷ்ணன், ரொம்ப தேங்க்ஸு. இட்ஸ் ஹானர் டு பி ட்ராவலிங் வித் யூ. அண்ட் நீங்கள் சொன்ன ஒரு விஷயமும் எங்களுக்கு வந்து பசுமரத்தாணி போல் பதிஞ்சிருக்கு. ராமானுஜர் வரலாற்றை படிக்காதவங்களுக்கு இது வந்து ஊண்டுதலாக இருந்து அவங்க ராமானுஜர் பற்றிய புக்கை படித்து இன்னும் தெளிவுற்று அவரை அறிந்து பின்பற்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். எனக்கு நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் கோயிலுக்கெல்லாம் கூட்டு போக போக அவர் பிறந்த இடத்த பார்க்கும்போதே ஒரு உணர்வு ஏற்படும். நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் ராமானுஜர் பிறந்த இடம் இன்னும் இருக்குது. ராமானுஜர் ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மேல்கோட்டை என்னுடைய ட்ராவல் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் அமைப்பு நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த வருஷம் நியூ இயர்க்குள்ளே ராமானுஜருடைய மேல்கோட்டையை பார்க்கணும். அந்த பாக்கி எனக்கு கிடைக்குன்றதுனால இன்னைக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸில் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். அங்கே நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து அனுப்புகிறேன் நான். தேங்க்யூ. ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. தேங்க்யூ. ಇದು ಮೇಲ್ಕೋಟೆ. ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಅಲ್ಲೇ ಪಟ್ನಾಗಿದ್ದು ನೋಡೋಣ, ಫೋನ್ ಮಾಡ್ತೀನಿ. மேல்கோட்டை ராமானுஜரன் ராஜாவால் நடத்தப்பட்ட மேல்கோட்டை. அங்கே சேவிக்கலாம். ஸ்டில் ಎಲ್ಲ ಸೈಲೆಂಟ್
எடுத்துட்டு அப்படியே நடுவில் ஸ்டில் போட்டுக்கோ. இப்போ ஸ்டில் வச்சிரு. இங்கேருந்து நடக்கணும். நீ பார்த்துக்கோ, இதை எடுத்துக்கோ. बकरी ಅಲ್ಲಿ ಯಾರ ಕಡೆ ಆ ಕಡೆ வீடியோ போயிட்டு இருக்கு. நீ பாத்துடா. 50 ml का 8 चप्पल इंगे தானே. யுனெஸ்கோ மெயின்டைன்டா. இது ஒன்று இது ஒன்று ஒரே சுவாமியில் 2 பேரும் சரி வா. இது என்ன இடம்? இது நம்பி நாராயணா சுவாமி டெம்பிள், தொண்டனூர். எதனால இது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு. ரொம்ப வருஷம் முன்னாடி ஒய்சாலா டைனாஸ்டி, அந்த பிட்டி தேவான்னு சொன்னேன்ல, அவங்க பீரியட் அவன் கட்டினது. இதுக்குள்ளதான் கோயில். உள்ள அந்த பட்டர் இருக்கும். ஏன்னா இந்த பேர் ஒரே ஆள் இருப்பாங்க. ப்ரொடெக்டட் மாடல். ಸರ್ ತಗೊಳ್ಳಿ ಒಳ್ಳೆಂಟು ಒಳ್ಳೇದಾಗ್ತಪ್ಪ. ಅಜ್ಜಿ ದೇವಸ್ಥಾನ ಕೊಡ್ತೀನಿ. ಕೊನ್ನಿ ಬುದ್ಧಿ
ಸೊನ್ನೆರೆ ಬುದ್ಧಿ ಕಪ್ಪ ಹೊರ பார்த்தல அவர் இரிகேஷன் பண்ண இதெல்லாம். இது எல்லாமே அவர் இங்கே இருக்கிற மக்களை வச்சு தூர்வாரி ஓ இது ஃபுல்லாக அவர் தான் பண்ணது. எவ்வளோ தூரம் பண்ணாருன்னு தெரியல, பட் ஆனால் அவர் தான் ஸ்டார்டட் இந்த தூர்வாரி. கெரே 90 இது பேர் கெரே, அரிசி கெரே மாதிரி கெரே. என்ன அப்படியே கொண்டு வா. என்ன எடுக்கிறியா? என்ன பண்ணும்போது நீ மேலே நான் நடக்கிறத அப்படியே பின்னாடியிலேருந்து எடுத்துகிட்டே வரேன். பின்னாடி நான் எடுத்துகிட்டே வரணுமா இல்லை அப்படியே நிப்பாட்டணுமா? வீடியோ போட்டியா? நான் படியில் உளறதுக்காடா. ಫೋಟೋ ತೆಗಿಸ್ತೀರಾ ಸರ್? ಒಂದು ಈ ಥರ ಬರುತ್ತೆ, ಒಂದೇ ನಿಮಿಷ ಪ್ರಿಂಟ್ ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ. 50 ರೂಪಾಯಿ ಅಷ್ಟೇ ನೋಡಿ ಸರ್, ಇಲ್ಲೇ ಪ್ರಿಂಟ್ ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ. ಸ್ಟೆಪ್ಸಲ್ಲಿ ಬಾರೋ ஒன்று எடுக்கிட்டா? ಮಣ್ಣಿನ ದಿಬ್ಬಿ ಮಾಡಿ ಇವಳನ್ನು ದಿಬ್ಬಿ ಮಾಡಿ ಮಣ್ಣೆಲ್ಲ